இந்த 2 எம்எல்ஏக்களும் அமைச்சராகக்கூடாது, அதற்காகத்தான் திருமாவளவன் துணை முதல்வராகணும், அமைச்சராகணுங்கிற கோஷத்தை விசிகாவினர் முன்வைக்கிறாங்கிற ஒரு விமர்சனம். இல்லை, அது உண்மை. எங்கள் தலைவரை வந்து வர்ற திருச்சி தேர்தலை நிப்பாட்டி, இடைத்தேர்தல் நிப்பாட்டி அமைச்சராகிட்டோம்னா முடிச்சு போச்சுலங்க. இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. டிவிக்கேவா பிஜேபி வரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழகம் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறது. இன்னமும் தலித்து மக்களுக்கு செய்யப்பட்ட பாவம் பழிவாங்கும். சும்மா விடாது. சொன்னதை போலவே அவர் தோற்றுவிட்டார். குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்க அடுத்த தலைமுறை, இனி அவங்க ஓட்டு போட வந்துருவாங்க அடுத்த தலைமுறையில். அப்படி ஜென்மத்துக்கு வர முடியாது. அப்படி பார்த்தா குழப்பதுவதற்காகவே சில பேர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள். இல்லைன்னா நீங்களும் 2ஆம் கட்ட தலைவர் தான். திராவிட முன்னேற்ற கழகம் போடுகின்ற எலும்பு துண்டிற்காக ஓப்பனா சொல்றேன்ல, நாங்க மட்டும் விஜயிடம் போயிருந்தால் குறைந்தது 30-40 எம்எல்ஏ கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எங்க தலைவர் துணை முதல்வருங்க. ஆனா செங்கோட்டையை தவிர அங்க வந்து யாராவது எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்களா அரசியல்ல? இல்லையே. ஆதவர்ஜனா உங்ககிட்ட முழு பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு பங்க இருக்காரு. அவர் நண்பர் தான், இருந்தாலும் உண்மையை பேசணும்ல. அப்ப அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆதவர்ஜனா மாதிரி இருந்திருக்கலாமோ? என்னை அழைத்தார்கள். நிச்சயமாக ஒரு அமைச்சராக கூட ஆகியிருப்பேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அனல் கக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விசிகாவின் திரு சங்கத்தமிழன் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று விசிகாக்குள்ள என்ன நடக்குது, விசிகாவினுடைய கடந்த கால நிலைப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருந்த போது நீங்கள் இது வந்து மக்கள் தீர்ப்பு, அதாவது முதல்வர் கொளத்தூர் தொகுதியில் பின்னடைவை சந்திக்கும் பொழுது அவர் தோற்று விடுவார், இது மக்கள் தீர்ப்பு, வேங்கவேல் கொடுத்த தீர்ப்புங்கிற மாதிரியான உங்களது மனத்தாங்கலை பதிவிட்டிருந்தீங்க. உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் தோல்வியை தழுவும் பொழுது இந்த மனநிலையை நோக்கி நீங்கள் நகர்ந்ததுக்கான காரணம் என்ன? பரவாயில்லையே, எவ்வளவோ நாட்கள் கடந்து சென்றாலும் கூட நான் என் ஃபேஸ்புக்கில் வந்து தேர்தல் வந்து முடிவில் வந்து கொண்டிருந்த அந்த 4ஆம் தேதி முக்கியமான நாள் 10 மணிக்கு நான் போடுறேன், தளபதி ஸ்டாலின் அவர்கள் பின்தங்கி விட்டார் அப்படின்னு வரும் பொழுது. அதை நான் ஏன் போட்டனால யோசிச்சு பாருங்கண்ணே. நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், இவர் முதல் ரவுண்டில் பின்தங்கிறாரு. ஒருவேளை இவர் வந்து அடுத்தடுத்த ரவுண்டில் வெற்றி பெற்று கூட வரலாம். ஆனால் நான் எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நான் போடுறேன் பாருங்கள். ஏன்னா நான் களத்துக்கு போனேன், எல்லா களத்துலேயும் போய் சந்தித்தேன், மக்களையும் சந்தித்தேன். ஏன்னா எங்கள் தலைவரே என்னை வந்து பயிற்சி பட்டறையாக சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்பி வைத்தார். அங்கே போகும்போதே மக்களுடைய பல்ஸ் தெரியுது, மக்களுடைய மனநிலை தெரிகிறது. அதில் தான் நான் போட்டேன். என்ன போட்டேன்னா, வேங்கவேல் வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பை வழங்கப் போகிறது, இன்னமும் தலித்து மக்களுக்கு செய்யப்பட்ட பாவம் பழிவாங்கும் அப்படின்னு போட்டேன். அதே மாதிரி சும்மா விடாது. நம்ம அதை நான் போட்ட வார்த்தை வேற, நம்ம அதை நேரத்தில் பேச விரும்பலை. தலித்து மக்கள் மேல் செய்த பாவங்கள் உங்களை சும்மா விடாது அப்படின்னு போட்டேன். சொன்னதை போலவே அவர் தோற்றுவிட்டார். இன்னைக்கு வந்து பாவம், அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர், எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் தோக்க வச்சுட்டாங்க. நான் இன்னமும் சொல்கிறேன், அவர் தோக்க வச்சதே ஒரு மருமகன் தான். மாமியா வந்து செம்பை வச்சு அடித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் நான் அப்பயே சொன்னேன் பிரதர், நீங்கள் வேணால் என்னுடைய பழைய பதிவுகளை பாருங்கள். இவங்க வந்து தலித்து மக்களுக்கு விரோதமாக தளபதி ஸ்டாலின் செயல்படவில்லை, உதயநிதி ஸ்டாலின் செயல்படவில்லை. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதிகார பீடத்தில் இருப்பவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அவர் தடுக்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னேன். கேட்கவே இல்லை. வேங்கவே இல்லை. மலத்தை கலந்தனால அவன் கலந்துட்டாங்க அப்படின்னு போய் சொன்னாங்க. சொன்ன ஒரே காரணத்திற்காக நீ தாண்டா குற்றவாளின்னு போட்டாங்க. அன்னைக்கு மட்டும் நான் பேசினேன். உண்மையிலேயே யாருமே வந்து தளபதி ஸ்டாலின் சொல்லவே இல்லை. அதை மட்டும் அவர் கேட்டிருந்தார். இன்றைக்கி அவர் முதல்வருங்க. என்ன நான் சொன்னேன்னா, ஐயா நீங்கள் நேரங்க அங்கே போங்கய்யா, வேங்கவேலுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட உட்காந்து பேசுங்கய்யா, முடிஞ்சால் அவங்க வீட்டில் ஒரு டீ காபி சாப்பிடுங்கய்யா. அதை மட்டும் அவர் செய்திருந்தால் குளத்தூரில் ஜெயிச்சிருப்பாருங்க. ஏன்னா அங்கே 62,000 தலித் ஓட்டுகள் இருக்கிறது. படித்த இளைஞர்கள், படித்த மக்கள். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, வெளியூர்களில் கிராமங்களில் நம்ம மக்கள் நசுக்கிறாங்க, தட்டு கேட்க ஆளே இல்லை, அதனால் நம்ம குத்துவோம்டா. அதாவது வந்து இவர் மேலே கோபம் அவர் மேலே இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறது. வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை சில இடங்களில் கொடியேற்றுவதாக இருக்கட்டும், இல்லை திருமாவளவன் அவர்கள் அவர் போட்டியிட விரும்புகிறார், ஆனால் போட்டியிட வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அவர்கள் 10 சீட்டு கேட்கிறார்கள், டபுள் டிஜிட், அதை கொடுக்காமல் 8 கொடுக்கிறார்கள். கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு கட்சியை கூப்பிட்டு அழைத்து அவர்களுக்கு 10 கொடுக்கிறார்கள். இப்படி பல வழிகள்.
ஒருத்தன் புல்லட் ஓட்டுறான், ஓட்டுறதுக்காகவே கையை வெட்டுறாங்க, ஒருத்தன் நல்லா படிக்கிறான், படிச்சனாலே வாயை வெட்டுறாங்க அப்படின்ற பரவலான செய்தி. இதனால தான் முதல்வர் தோல்வியை தழுவுகிறார் அப்படின்னா அது அவர் எதிர்த்து வெற்றி பெற்றவங்க வேங்கவேலுக்காக தலித் மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. இதுதான் அரசியல். தமிழ்நாட்டு அரசியலில் வந்து என்னைக்குமே வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் இருக்கும், ஒரு ஆளுங்கட்சிக்கான ஒரு எதிர்ப்பு அரசியல் இருக்கு, அது தலை தூக்கி இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து மீண்டும் சொல்லுகிறேன், இப்போ இருக்கிற தளபதி அது அப்ப தளபதி என்ன தளபதி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் இவர் இப்ப தளபதி. இப்ப இவர் வந்து இதை உணர்ந்து இவர் வேங்கவேலுக்கு போகணும். இல்ல போகவில்லை என்றாலும் அந்த தம்பி முரளிராஜா என்ற போலீஸ் வேலையிலிருந்து தூக்கி இருக்கிறாங்க, அந்த வேலையை கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் நீ வேணா பொறுத்திருந்து பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, நக்கீரன் என்னைக்குமே கிடக்கும்ல. காலங்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க ஆண்டவன் வந்து நின்று கொள்வார், நம்ம மன்னன் அன்றே கொள்வானா. இப்போ எல்லாமே அப்பையப்ப கொள்றாங்க எல்லாருமே. என்ன ஆண்டவனாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எதுவும் லேட்டுலாம் இல்லை. ஆனால் மிகவும் எச்சரிக்கையாக அந்த அரசியல்வாதிகள்லாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நக்கீரனுடைய நான் சொல்ல கடமைப்பட்டு. நான் ஒன்றும் வந்து மற்ற கட்சி அல்ல, நான் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் அந்த மக்களுடைய மனநிலையில் நான் பேசுகிறேன். இன்றைக்கி அவர் பாவம் கேட்குறாரு, நம்ம வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்தோம், பெண்களுக்கு செய்தோம், எல்லாமே செஞ்சோம், ஆனாலும் தோற்று போயிட்டான், குழந்தைகளை ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்றாரு. ஆனால் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்துலாம் வராது பிரதர். நான் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அடுத்த தலைமுறை, இனி அவங்க ஓட்டு போட வந்துடுவாங்க அடுத்த தலைமுறையில். அப்போ நீங்கள் ஜென்மத்துக்கு வர முடியாது. அப்படி பார்த்தா இந்த சின்ன பிள்ளை பூரா பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா, ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் நல்லதை செய்யுங்கள், நாட்டுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு அதே குழந்தைகளே சொல்லணும், ஐயாக்கு போடுங்க ஐயா, தளபதி ஸ்டாலின் அங்கிள். இல்லை இந்த விமர்சனத்துக்கு சமூக வலைதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமாவளவன் விசிக தலைவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் திமுக ஆட்சியில் போராடி இருக்கோம், எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கிறப்ப போராடி இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அந்த போராட்டத்தோட ஏன் திமுக கூட்டணியிலே தொடரணும், தொடர்ந்த பின்பு இன்னைக்கு அதன் மூலமாக வந்த வெற்றியை வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஏன் ஆதரவு அளிக்கணும்? இல்லை அப்படி இல்லை, அது சில தவறாக போடுறாங்க. எனக்கே நான் பார்த்தேன், ஒரு இதில் போட்டாங்க, உங்கள் திண்டிவனம் தொகுதியில் வந்து உங்கள் வன்னியரசு ஜெயிக்கவே முடியாது, நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோன்னு. ஐயா நீங்கள் ஏங்க தளபதி ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கலை? பல திறமை இருந்தால் அவர் ஜெயிக்க வச்சுருக்கலாம்ல, ஏன் மூர்த்தி ஏன் ஜெயிக்க வைக்காமல் தோக்க வச்சிங்க? அதெல்லாம் இல்லை பிரதர், மக்களுடைய மனநிலை தான். நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னா ஓட்டு போட போகிறாங்க, நல்லது செய்யவில்லை என்றால் எதிர்க்க போகிறார்கள். இப்போ அப்படி சொல்லுகின்ற அந்த தம்பிமார்களுக்கெல்லாம் அண்ணன்மார்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இப்போ எங்கள் தலைவர் இப்போ பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் ஒன்றும் வெளியில் போகலை, நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு தருகிறோம். ஏன் ஆதரவு தருகிறோம் என்றால், நல்லா கேட்டு, ஏன் ஆதரவு தருகிறோம்னா, தேவையில்லாமல் பிஜேபி ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்றால், அவங்க ஆளுநர் ஆட்சியை உருவாக்குவார்கள். ஆளுநர் ஆட்சியை உருவாக்கினால் இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் யாருன்னா அமித்ஷா, மோடி, அதை நாங்கள் தடுத்திருக்கிறோம். அதான் வரலாறு. ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு அழைக்கப்பட்ட விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு அவர் ஆட்சி செய்யலைன்னா பிஜேபி வந்துடும் சொல்றது எப்படி பிரதர்? நீங்க பழைய கதைக்கு போறீங்க, திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு போறீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துல எங்க தலைவர் மேடையிலே சொன்னார், ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் தான் அண்ணன் சீமான் அவர்களும் அன்பு தம்பி விஜய் அவர்களும். இது ஏன் டைலாக், ஆனால் அதான் கருத்து. நான் அண்ணன் சொன்னல, சீமான், அதுக்காக ரைட்டா. அதனால் இவர்கள் இருவருமே அந்த பிள்ளைகள் தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் என்னைக்கு வந்து அவர் வெற்றி பெற்ற பிறகும் எனக்கு பிஜேபி வேணாம், எனக்கு அதிமுக வேணாம், பாமக வேணாம், எனக்கு திருமாதாப்பா வேணும், அந்த 2 நிக்கலையா, காங்கிரஸ் தாண்டா வேணும் 2 நிக்கலையா, கம்யூனிஸ்டே வேணும் நிற்கிறார்ல, எங்க தலைவரை தூக்கி கையை பிடிக்கிறார்ல, அதே நேரத்தில் ராகுல் காந்தி மூலமாக பதவி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவர் தான் பக்காவான ஜனநாயகவாதி அப்படி நாங்க நம்புறோம். இது வரைக்கும் சரி. இதற்கப்புறம் அதிமுக உடைக்கிறார்ல, பாஜக கூட்டணியில இருந்த அதிமுக உடைக்கல, அதான் உடைஞ்சிருச்சு. அவர் யாருமே உடைக்கல பிரதர், அது தன்னுடைய லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக உடைக்கிறார்கள், அவர்களே உடைந்து கொண்டு வருகிறார்கள். இனி இவர் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை அவங்கள்ட்ட சந்திக்கிறாரு, ஆதரவு கேட்கிறாரு. ஏங்க பிரதர், இப்போ நீங்கள் வர்றீங்க, உங்களை வந்து சந்திக்கணும்னு விரும்புகிறீங்க, நான் உங்களை சந்திக்கிறது தான் நாகரிகம், நீ எனக்காக ஒரு குரல் கொடுக்குறீங்க, உங்களை வந்து பார்ப்பது தான் நாகரிகம். அதை விடுங்க. இவர் உடைத்திருந்தால், இவர் முயற்சித்திருந்தால் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன், சரிங்களா? ஆனால் அரசியலை பிஜேபி உடைக்காத ஸ்டேட்டா, இல்லை உடைக்காத கட்சியா, இல்லை உடைக்காத ஆளா? இல்லை நீங்கள் இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் தலைவரோட நெருக்கமாக இருக்கீங்க, சந்திச்சுன்னா தலைவரின் குரலாக பேசுவீங்க. தலைவருக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துட்டு நீங்கள் கட்சிக்குள்ளே கலகம் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தலைவரை சந்திக்கிறது சரியா, உங்களை சந்திக்கிறது சரியா? தலைவரை சந்திப்பது தான் சரி, சரியா?
அது மாதிரி அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம வந்து என்றைக்குமே நான் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளை சொல்லியிருந்தாலும் கூட நான் தலைவரின் குரலாகத்தான் ஒழிப்பேன், தலைவரின் மனச்சாட்சியாகத்தான் ஒழிப்பேன். நீங்கள் என்னுடைய பதிவு 4ஆம் தேதி பதிவை கேட்டீங்கள, 9ஆம் தேதி பதிவு எடுத்து பாருங்கள். 9ஆம் தேதியில் எந்த முடிவுமே எடுக்கலை. கம்யூனிஸ்ட் 2 போயிருச்சு, காங்கிரஸ் போயிருச்சு, திரும்ப என்ன செய்ய போகிறார் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தமிழர்களும் இவரே நோக்கி கொண்டிருக்கும் பொழுது நான் தெளிவாக போட்டேன், நல்ல தலைவர் நல்ல முடிவை எடுப்பார், எங்கள் தலைவர் நல்ல தலைவர் நல்ல முடிவை எடுப்பார். ஏன்னா அம்பேத்கரே ஒரு கருத்து சொல்றாரு, நல்ல விதை நல்ல மரத்தை தான் காட்சி, நல்ல கனியைத்தான் கொடுக்கும், கெட்ட விதை கெட்ட கனியைத்தான் கொடுக்கும். நான் எங்கள் தலைவர் நெருக்கி பார்த்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக நல்ல முடிவை ஜனநாயக ரீதியாக தான் முடிவெடுப்பார். இப்போ கூட அவர் பேசும்பொழுது இரவில் அவர் பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க, பகலில் பேசின பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பேச்சுக்கெல்லாம் முன்னாடி நான் 9 எப்படி போடுறேன், எப்படியா போடுறேன், எங்கள் தலைவர் நல்ல முடிவை எடுப்பார், அதில் குறிப்புன்னு போடுவேன். கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்ததோ அதைத்தான் எங்கள் தலைவர் எடுப்பார். அதில் ஒரு அங்குலம் மாறுச்சா? நான் 9ஆம் தேதி போடுறேன் தலைவர், தோழர் அவர்களே, 9ஆம் தேதி காலையில் போடுறேன். அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக நடக்குது? இப்போ எங்கள் தலைவர் இன்னைக்கு பேசும்போது கரெக்டாக நடக்கிறார்ல. ஏன்னா எங்கள் தலைவருடைய மனநிலை எங்களுக்கு தெரியும். அவர் வந்து அதாவது இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் நேர்மையாக இருக்கிறார், அறம் சார்ந்த அரசியல் செய்கிறார். ஆனால் அந்த அறம் சார்ந்த அரசியலையும் குழப்பதற்காகவே சில பேர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள். அவர்களுடைய குழப்பத்தில் தான் எங்கள் தலைவருக்கு வந்த இந்த சிக்கல், வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்னா விசிகாவில் இருக்கக்கூடியவங்களே. அப்புறம் நான் வந்து அதிமுக சொல்றேன், எங்க கட்சி தான் மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க தலைவர்கள்ல 2ஆம் கட்ட தலைவர் இருக்கிறாங்க. அதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும். ஒருவேளை தான் சுயலாபத்திற்கு, நான் ஓப்பனா சொல்றேன்ல, தனது சுயலாபத்திற்காக தலைவரை படக்காயாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நான் இங்கே சொல்லல, உயர்நிலை குழுவிலே சொல்லியிருக்கிறேன். இல்லைன்னா நீங்களும் 2ஆம் கட்ட தலைவர் தான், நீங்க சொல்றதையும் தலைவர் பரிசீலிப்பார்ல. தலைவர் எல்லா பேருடைய கருத்துக்களையும் பரிசீலனை பண்ணுவதை விட அறம் சார்ந்த கருத்துக்கு தான் முடிவுக்கு வருவார். ஏன் கருத்து அறம் சார்ந்து இருக்கும். நான் மட்டுமில்லை, என்னை போன்ற அனைத்து 2ஆம் கட்ட தலைவர்களுமே, நான் சொல்றது ஒரு சில 2ஆம் கட்ட தலைவர்கள், எல்லாரையும் சொல்லல. அதில் 32 பேர் இருக்கிற துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் இருக்கிறான். அவங்க எல்லாத்துலேயுமே 1-2 பேர் எங்கள் தலைவர் என்றைக்குமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவருங்க, தெளிவாக பேசக்கூடியவருங்க, தெளிவும் உறுதியும் கருத்தினில் வேண்டும், அந்த கருத்தில் இலக்கை வென்றிட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். ஆனால் இப்போ நீங்களே வந்து நான் அதான் கேட்க வரேன், நீங்கள் அவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய தலைவர் சமீப நாட்களாக ஒரு பேச்சில் ஒரு தடுமாற்றம் தெரியுது அப்படிங்கிற விமர்சனத்தை சந்திச்சுட்டு வர்றார். குறிப்பாக அதிமுக திமுக கூட்டணிகளில் திமுக தலைமையில் எங்களை அழைச்சாங்க, அங்கே வந்து அதிமுக கூட்டணி போகிறாங்கன்னு சொன்ன பேட்டி வெளியான மறுநாளே இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, இது வந்து வெறும் காசிப்ஸாக தான் நான் கவனித்தேன், ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தடுமாற்றங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதர், இப்போ நம்ம 2 பேரும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தெளிவாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தில் வந்துட்டீங்க. நானும் தெளிவாக என்னுடைய கருத்தை சொல்லணும்னு வந்துட்டேன். இப்போ என்னோட இருக்கிற சில தம்பிமார்கள், உங்களோட இருக்கிற சில கேமராமேன்கள், அவங்க சில கருத்துக்களை சைன் கொடுக்கும்போது, சில அப்படி பாடி லாங்குவேஜ் பண்ணும்பொழுது சில பேருக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் நமக்கு ஏற்படாது. நம்ம தெளிவாக பேசுவோம், எதை நினைத்தோமோ அதைத்தான் சொல்லுவோம். நீ எதை கேட்க வேண்டும் நினைத்தீர்களோ அதைத்தான் கேட்பீர்கள். அதுபோல எங்கள் தலைவர் தெளிவாக முடிவெடுப்பார். இருந்தாலும் ஒரு சில 2ஆம் கட்ட தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போடுகின்ற எலும்பு துண்டிற்காக, ஓப்பனா சொல்றேன்ல, எங்கள் தலைவரை குழப்பறார் இல்லைங்க. இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க, எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. காலில் இருந்து என்னால் தூங்க முடியலங்க, காலில் இருந்து ஃபோன் பண்ணுறேன். என்னங்க, ஒரு தலைவர் எப்பயுமே தெளிவாக பேசக்கூடியவர். நேற்று இரவு ஒன்று பேசுகிறாரு, இப்போ ஒரு கருத்து சொல்கிறாரு, எது உண்மை? நான் சொன்னேன் எல்லாமே உண்மைதான்னு. எங்கள் தலைவர், உங்கள் பார்வை தப்பாக இருக்குங்க. எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? என்னை அழைத்தார்கள். எதுக்கு அழைத்தார்கள்? முதல்வராக வேண்டும், இல்லை சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று. அது நேரடியாக அவர் அழைக்கல, பக்கத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்களா நடந்ததுக்கு? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதுக்காக நான் பதிவு போட்டேன். ஏன் நான் பதிவு போடுறேன்? எங்கள் தலைவர் நல்ல முடிவு எடுப்பார். நான் ஏன் பதிவு போடுறேன்? நிச்சயமாக எங்கள் தலைவர் அந்த முடிவு எடுப்பார், எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இப்பயும் சொல்கிறேன் பிரதர், நாங்கள் வந்து என்னைக்குமே ஜனநாயகத்திற்கு எதிராக, அறத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளோ இல்லை விடுதலை சிறுத்தை தலைவர்களோ எந்த காலத்திலையும் நாங்கள் செயல்பட மாட்டோம். நீங்கள் பல வரலாறு எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். ஒரு சின்ன கருத்து தான், நீங்கள் தப்பாக எடுக்க வேண்டாம், இதில் முடிஞ்சு போச்சு, ஆனால் பேசுவோம். என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே எங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்ததா? அதே மாதிரி விஜய் அவர்கள் அழைத்தார்ல, நாங்கள் ஏன் போகலை? நாங்கள் மட்டும் விஜயிடம் போயிருந்தால் எங்களுக்கு எப்படி இருந்தாலும் குறைந்தது 30-40 எம்எல்ஏ கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எங்கள் தலைவர் துணை முதல்வருங்க, சங்கத்தமிழே அமைச்சருங்க. வருத்தமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது, உண்மைதான், இதில் என்ன மாற்று கருத்து இல்லையே.
எதற்காக அரசியல் நடத்துகிறோம், எதற்காக கட்சி நடத்துகிறோம்? இல்ல அப்போ விஜய் மீது நம்பிக்கை இல்ல, அவர் இப்படி ஒரு பெர்செப்ஷன் இல்ல, ஒரு முதல்வரா வருவாருன்னு யாரும் நம்பல, அதனால அவரோட கூட்டணிக்கு சேரல. இன்னைக்கு வந்துட்டார். நான் நம்பலங்க. நான் உயர்நிலை குழுவிலே பேசியிருக்கிறேங்க, எங்க தலைவர்கிட்ட பேசியிருக்கேன். எங்க தலைவர் வாய முடிப்பான்ட்டாருப்பா. உண்மையிலே என்ன பண்ணி வாட்டி இப்படி பேசுற, காமெடியா பேசுற, அவர் இல்லாம வரப்போறாரு. ஆனா கரெக்டா சொன்னாருங்க தலைவர். என்ன சொன்னாருன்னா, அவருடைய தாக்கம் இருக்கும், திமுக வெற்றி பெறும், ஆனால் அது தொங்கு சட்டமன்றமாக இருக்கும். இப்ப பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவர் சொன்னது என்ற தொங்கு சட்டமன்றமாக இருக்கும். அப்போ வந்து நம்முடைய ரோடு ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதனால தான் நான் நிற்க போகிறேன் தேர்தலில் அப்படின்னு வந்து காட்டுமன்னார்கோவிலில் நிற்கிறாரு. அவர் தெளிவாக இங்கே பாருங்க, எங்கள் தலைவர் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போதே திட்டமிட்டு இருப்பார். அதில் மாற்று கருத்தில் நான் நெருங்கி பழக என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் சொன்னாங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுனாங்க. நான் ஒரே பதிவு போட்டு அமைதியாக இருந்துட்டேன். நான் எதுவுமே பண்ணலை. நல்ல தலைவர் நல்ல முடிவு எடுப்பார். எங்கள் தலைவர் நல்ல தலைவர், நல்ல முடிவு எடுப்பார். பொறுத்து இருந்து பாருங்கள். நல்ல முடிவு வந்துச்சு. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி கரெக்டாக நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் அவரோட நெருங்கி பழகிருக்கிறேன். அவருடைய பேச்சு, எண்ணம், செயல், அசைவு அனைத்தும் யாம் அறிவோம். நான் மட்டுமல்ல, என்னை போல பல தலைவர்கள் இருக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள். அவங்களுடைய கருத்து தான். எங்கள் தொண்டருடைய கருத்து என்னங்க, நீங்கள் வாங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்து அந்த முடிவு எடுத்து, எங்கள் தொண்டர் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, நீங்களும் பல இடத்துக்கு போயிருப்பீங்க, பல மக்களை சந்திச்சிருப்பீங்க. எங்கள் தொண்டர்களுக்கு வந்து திமுகவுடைய செயல்பாடு பிடிக்கலைங்க. இதாங்க உண்மை. இதை ஒன்றும் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து உணர்ந்து செயல்பட்டால் அடுத்து அவர்கள் வெற்றியை. தொண்டர்களோட மனநிலைக்கு எதிராக விசிக ஏன் திமுகவோட கூட்டணி வச்சது, இன்னமும் கூட்டணியில் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பிரதர், சில நேரங்களில் தொண்டர்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக சில நடவடிக்கை எடுப்பார்கள். உணர்ச்சி மீதியில் வந்து அவர்கள் பேச்சு எல்லாம் இருக்குங்க. என்ன மாதிரி நான் உணர்ச்சியின் பிம்பமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனால் தலைவர் அப்படி இல்லைல்ல, அவர் அறிவு சார்ந்து சிந்திப்பார்ல. இப்போ நம்ம ஒரு கூட்டல் இருந்தால் சட்டமன்றத்தில் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, நம்ம விஜய்கிட்ட போனால் வெற்றி பெறலாம். அதுக்காக உடைச்சிட்டு போகக்கூடாது, நாகரிகம் இல்லை. பாருங்க, காங்கிரஸ் அடுத்த நிமிஷம் போயிட்டாங்க, கையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு இலையை போட்டு அங்கே சோற போட்டாங்க. உண்மை தானே? கம்யூனிஸ்ட்டு ஒரு முடிவு எடுக்குது, ஒரு உயர்நிலை குழு எடுத்து. ஆனால் எங்கள் தலைவர் ஏன் லேட் பண்ணுறாருன்னா, நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு கேள்வி அழகாக கேட்டீங்க, நான் கடந்து போயிட்டேன். ஆனால் அதுக்கு இப்போ பதில் சொல்கிறேன். நீங்கள் வெற்றி பெற்றது எங்கள் திமுக கூட்டணி. இப்போ எங்கள் 2 எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதில் ஓட்டு திமுக ஓட்டு இருக்குது. அப்போ இந்த எம்எல்ஏ கொண்டு போய் அங்கே எப்படி பயன்படுத்த முடியும்? கரெக்டாக அந்த லாஜிக்காகத்தான் அவர் முதல்வரிடம் போய் கேட்கிறார். ஐயா, நாங்கள் என்ன செய்யலாம், எங்களை அழைக்கிறார்கள், கொடுக்கலாமான்னு அவரும் சொல்கிறாரு. ஆமாம் கொடுத்துருங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் பிஜேபி வந்து உள்ளே குதிச்சுருவாங்க, இங்கே வந்து ஆளுநர் ஆட்சி வரும். சூப்பர் தான், நாளைக்கு எங்களுக்கு பழிச்சொல் வரும்ல, எங்கள் தொண்டர்கள் பூரா கோவப்படுவாங்க. மற்ற தொண்டரை விடுங்க, எங்கள் தொண்டை கோவப்படுவாங்க. அண்ணே நீங்கள் என்ன எப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த ஒரே காரணத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அறத்தின்படி நிற்கிறோம், விசிக எம்எல்ஏக்களுக்கு திமுகவினர் வாக்குகளும் இருக்கும், அதனால் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம். அப்போ அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து காமராஜை விஜய் கட்சியில் அழைச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அதிமுகவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இதெல்லாம் அறம் இல்லையா? அது பற்றின விமர்சனங்கள் ஏன் பொது வெளியில் எழமாட்டேன்? பிரதர், இதை வந்து நீங்கள் சங்கத்தமிழ்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை போய் நீங்கள் வந்து டிவிகே கட்சியில் போய் கேட்கணும். தம்பி நீ செய்கிறது அறம் இல்லையா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும். அவங்க பதில் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்டாண்டு தான். எங்கள் ஸ்டாண்ட் என்ன, 2 எம்எல்ஏக்கள் என்ன செய்யலாம்? விமர்சனத்தை வைப்பீங்கல்ல, பாஜகவோட அணியில் இருந்தவங்க அவங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இத்தனைக்கும் நீங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு போதுமான பெரும்பான்மை கிடைச்சிடுச்சு, அதுக்கப்புறம் இவங்களை நோக்கி நகர்கிறார் அப்படின்னா அது என்ன மாதிரியான அரசியல்? அது அவங்களுடைய தேவை. யாருடைய தேவைன்னா, அதிமுகவில் இருந்து உடைச்சிட்டு வெளியில் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் தினகரன் கட்சிக்காரருக்கு அந்த தேவைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகளை நாங்கள் பேச முடியாத பிரதர். நாங்கள் இந்த வகையிலுமே அவங்கள்ட்ட ஜாயிண்ட் இல்லை. இப்போ நாங்கள் எதுவும் கோட்பாட்டு ரீதியாக அவங்கள்ட்ட இணங்கி இருக்கிறோமா, இல்லை கொள்கை ரீதியாக இருக்கிறோமா, இல்லை நாங்கள் இருந்தோம்னா சொல்லாமனா கேட்பாங்களா? நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், நம்ம பார்ப்போம். இல்லை, நான் கேட்குறது ஒரு கருத்தா, ஒரு விமர்சனமாக கூட விசிகாலிருந்து இந்த மாதிரி திமுக அதிமுக சேர்றது தவறு அப்படின்னா, திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக களமாடிய விஜய் இன்னைக்கு அதிமுகவோட சேர்றாருல, அது சூப்பர். நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன். இவங்க சில முடிவு எடுத்தாங்க, அதிமுகவையும் திமுகவையும் சேர்க்கணும் முடிவு எடுத்தாங்க, சேர்த்து வந்து எங்கள் தலைவரை முதல்வராக்கணும் முடிவு எடுத்தாங்க. இது சரியா? இல்லை, நான் கூட கேட்குறேன், உறுதிப்படுத்தலையே, காசிப்பா தானே இருக்கு. சரி, எங்கள் தலைவர் அப்படி இருக்காரு, சரி ரைட்டுங்க, தலைவர் சொன்ன கருத்தை விட்டுருங்க. அவர் சொல்கிறாருல்ல, அண்ணன் சண்முகம் சொல்கிறாருல்ல, இப்படி முடிவு எடுக்கப்பட்டது, எடப்பாடி எதிர்த்து பேசினார்ல, அதுக்கு உங்கள் கருத்து என்ன? அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. கரெக்டா? அது மாதிரி இதுக்கு சங்கத்தமிழும் பதில் சொல்ல முடியாது. அவ்வளோதான் மேட்ரு. அடுத்த கேள்வி போங்க, சரிங்களா? என்ன மறுபடியும் கேட்குறோம்னா, திமுக அதிமுகவுக்கு எதிரெதிரான கட்சிகள் வாக்களிக்கிறாங்க, அதற்கப்புறம் அவங்க கூட்டணி அமைக்கிறது தவறு அப்படின்னா இதுவும் தவறு தானே? அதுதான் கேட்குறேன். இல்லை, நான் கேட்டது தவறா இல்லையா?
திமுக அதிமுக இரு துருவங்கள், சரிங்களா? ஒரு பெரிய அறிஞர் கூட சொன்னார், என்னமா சொன்னார் இதை பற்றி நான் பேசும்போது, 2 பன்னிகள் சேர்ந்து மலத்தை தின்னுகிறதுன்னு சொன்னார். ஒருவேளை 2 சேர்ந்து கூட்டணி வைத்தால் அது எப்படி இருக்கும்னா 2 பன்னி சேர்ந்து மலத்தை தின்னுவதற்கு சமம்னாரு. அப்போ அப்படிப்பட்ட முறிவுக்கு அவர்கள் வரும் பொழுது அரசியலில் இவர்கள் வருவது சரியா அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள, அதாவது விசிக வந்து தாவேக்காவினுடைய அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறதா? இது தலைவரும் பேசிட்டு இருக்காரு, நானும் ஆலோசனையில் இருக்க, ஒரு முடிவு இன்னும் எட்டலைங்கிறாரு. அது எந்த நிலைமையில இப்போ இருக்கு விவாதமா? நெறியாளரே, இந்த தருணம் வரைக்கும் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரலாம் என்ற முடிவில் இருக்கிறோம். ஆனால் இது என்னுடைய கருத்து, இது வந்து எங்கள் தலைவர் கருத்தோ எங்கள் மற்ற யாரும் கருத்தும் இல்லை, கட்சியை விரும்பக்கூடியவர்களுடைய இது நீங்கள் எப்படிமா எடுத்துக்கிறீங்க. இப்போ அவங்க நினச்சா என்ன செய்யலாம்னா, வர்ற இடைத்தேர்தலில் எங்கள் தலைவருக்கு வாய்ப்பு தரலாம், அண்ணன் நில்லுங்கனே அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரும்பெரும் தலைவர் தான் எங்கள் தலைவர், இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார், திருமணம் கூட செய்து கொள்ளாமல் ஒரு தியாக தலைவராக. அப்போ எங்கள் தலைவர் அதை நிப்பாட்டினா எங்கள் தலைவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார், மாற்றுக்கருத்தில். வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு ஒரு நல்ல அமைச்சரை கொடுக்கலாம், அது துணை முதல்வரோ இல்லை துணை முதல்வர் இல்லாமல் ஒரு இணையான ஒரு சிறப்பான ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கும் பொழுது இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கேரண்டி. நீ எடுத்துக்கலாம் மறுக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் வந்துருச்சு கூட்டணிக்குள்ள, அதேமாதிரி கம்யூனிஸ்ட் வந்துருச்சு, அதே நேரத்தில் இஸ்லாமிய அமைப்பு வந்துருச்சு, எந்த பிரச்சனையுமே இருக்காது. 5 ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக ஆட்சி பெறலாம். உங்களுக்கு நான் வழி சொல்றேன். அதிமுகவும் வந்துருச்சு, இல்லை நாங்கள் இருக்கும்போது யாருமே தேவையில்லை. இப்போ இது வந்து கான்செப்ட் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ ஒருவேளை வந்து அதிமுக ஏன் வருதுன்னா, ஒருவேளை வந்து திருமாவளவன் வெளியேறிவிட்டால், ஒருவேளை கம்யூனிஸ்ட் வெளியேறிவிட்டால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கூட அவங்க வரலாம். ஆனால் அது வந்து கட்சி தாவுகின்ற அந்த தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் பிரச்சனையும் வரலாம், பல சிக்கல்களும் வரலாம் ஜனநாயகத்தில். ஏன் தேவையில்லாத பிரச்சனை? சிம்பிள் சொல்யூஷன். நான் சொல்கிறேன்ல, எங்கள் தலைவரை கன்வின்ஸ் பண்ணி வந்து நில்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு முடிச்ச வேறு எதுவும் பிரச்சனை வருமா? நான் கேட்குறேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. 5 ஆண்டுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கலாம் எல்லா சமூக மக்களுக்கும். அழகாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கலாம். இன்னும் என்னென்னமோ நீட்டை எதிர்த்து போராடலாம். சிறப்பு ஒரு ஆள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் உள்ளே இருப்பது நல்லதானே. இப்போ உங்களுக்கு வந்து நீ வெற்றி பெற்றிருக்கலாம், குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் செங்கோட்டையை தவிர அங்கே வந்து யாராவது எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்களா அரசியலில்? இல்லையே. அப்போ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தலைவரை பயன்படுத்துங்கள். 1க்கு 3 முறை எம்பியாக பணியாற்றியவர் ஆதவர்ஜுனா உங்ககிட்ட முழு பயிற்சி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அங்கே இருக்காரு. அவர் ஒன்லி இப்போ வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் வெயிட்டாக இருக்கிறார். ஆனால் தியரட்டிக்கல் நாலேஜ் எத்தனை முறை அவர் சட்டமன்றத்தில் உள்ளே பேசினார், அது ஒரு சிறப்பு நம்ம சிந்திக்கணும்ல. அவர் நம்ம நண்பர் தான், இருந்தாலும் உண்மையை பேசணும்ல. அப்போ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யோசிங்களா, ஆதவர்ஜுனா மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு பல விமர்சனங்களை சந்திச்சாலும் இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. நான் எந்த காலத்திலையும் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழே துரோகின்னு பட்டம் வரக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கிறேன். இன்னைக்கு அவர் தானே அந்த இடத்த நல்லா இருக்கட்டும் பிரதர். ஒருவேளை என்னை தான் அழைத்தார்கள், இன்னைக்கு ஓப்பனாக சொல்றதுக்கு என்ன, என்னை அழைத்தார்கள், நான் போயிருந்தேன்னா நான் வந்து நின்று வெற்றி பெற்றிருப்பேன், நிச்சயமாக ஒரு அமைச்சராக கூட ஆகியிருப்பேன். ஆனாலும் கூட சங்கத்தமிழன் துரோகி அப்படின்ற பட்டத்தோடு வாங்கியிருப்பேன். இது எங்கள் கட்சிங்க, நான் சொல்கிறேங்க. மதுரை மாவட்டம் மேலூரில் என் ஊரில் உருவான கட்சி, சரிங்களா? எங்கள் கட்சியை விட்டு நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எங்கள் கட்சியை எங்கள் தலைவரை நாங்கள் உருவாக்குவோம் அடுத்த முதல்வராக 2031. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். தலைவர் மாதிரி உங்களுக்கும் அரசியல் தெரியல அப்படிங்கிற பார்வை இருக்குது. ஏன்னா தலைவர் இப்படி தான் போக மாட்டேங்கிறாரு, காத்துல போது தூத்திக்க மாட்டேங்கிறாருலாம் அவர் விமர்சிக்கிறார். இல்லை அப்படி போகக்கூடாது பிரதர். நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் இல்லைனாலும் தெரியும், தனிப்பட்ட முறையில் நம்ம அமைச்சராக வேண்டும் என்பது அல்ல, நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது அல்ல. தலித்து மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், பெண்கள், அவங்க அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தோடு அவங்க வாழ வேண்டும். அதைத்தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்போ அது ஒரு சூழ்நிலை வந்து உங்களால் உருவானாலும் கூட எங்களுக்கு மகிழ்ச்சி தானே. அதுக்கு நம்ம துரோகின்னு ஒரு பட்டத்தோடு போய் செயல்படுவது எந்த வகையிலும் ஜனநாயகத்தில் ஒரு சிறப்பான ஒரு பண்பு அல்ல. இன்னொரு விமர்சனம் போயிட்டு இருக்குன்னு, அதாவது திருமாவளவன் முதல்வராக துணை முதல்வராகவோ அமைச்சரவையில் இடம் கிடைக்கிறதோ பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அதற்கு பின்னணியில் விசிகாக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த 2 எம்எல்ஏக்களும் அமைச்சராகக்கூடாது, அதற்காகத்தான் திருமாவளவன் துணை முதல்வராகணும், அமைச்சராகணுங்கிற கோஷத்தை விசிகாவினர் முன்வைக்கிறாங்கிற ஒரு விமர்சனம். இது எப்படிலாம் வந்து ஒரு சம்மந்தம் இல்லாமல் இது பண்ணுறேன். எங்கள் கட்சியோட எம்எல்ஏ தாங்க தம்பி வன்னியரசு. என்ன கொடுத்தா அதன் மூலமாக வேறு சில பிரச்சனைகள் வெடிக்கும். இல்லை அது உண்மை. அதாவது அப்படிலாம் இல்லை, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவங்க திடீர்னு அமைச்சராகும் போது ஆர்எஸ்எஸ்ஸே ஒரு வலையை விரிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2006 2008 சத்திரகாண்டா அங்கே வந்து மது கோடா அப்படின்ற ஒரே ஒரு எஸ்டி ஜெயிச்சார். அவரை முதல்வராக்குனாங்க. அவரை முதல்வராக்கி ஆட்டையை போட்டு எல்லா பழியும் தூக்கி அவர் மேலே போட்டு கடைசியில் அவர் ஜெயிலில் போட்டாங்க. பழைய வரலாறுங்க.
நான் இருக்கேன் நான் வரலையே. ஒரே ஒரு எம்எல்ஏ, எஸ்டி எம்எல்ஏ, சுயேட்சை எம்எல்ஏ, அவர் தான் முதல்வர்னு ஆக்குனாங்க. இது வரலாற்றில் இந்தியா நடந்திருக்கிறது. அது மாதிரி இப்போ உடனே திடீர்னு இவங்களுக்கு யாராவது ஒரு அமைச்சர் கொடுத்தாலும் இவங்களுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது கட்சியில். அந்த எண்ணம் தான் அந்த ஒழிய வேற எந்த எண்ணமும் இல்லை. எங்கள் தலைவர் போனார்னா எங்கள் தலைவருக்கு தெரியும் நல்லது எது கெட்டது என்று. இன்னொரு விஷயம் இருக்குது. தலைவரே உங்களுக்கு அமைச்சராக இருக்கும் பொழுது அது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் அமைச்சராக இருப்பதான் உணர்வார்கள். இல்லை, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் தலித் வாக்குகளும் சிறுபான்மையின வாக்குகளும் அதிக விஜய் நோக்கி தான் நகர்ந்துருக்குங்கிற ஒரு விமர்சனம் தலைவரே ஏற்றுக்கிறார். இஸ்லாமிய வாக்குகள் விஜய் நோக்கி போயிட்டு நான் தான் அப்பயே சொன்னேன். நான் அதுக்கு முன்னாடியே உங்கள் இன்டர்வியூல ஒரு முறை சொல்லியிருப்பேன். இல்லை, அப்போ கொள்கை கோட்பாடுகளுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இடம் இல்லையா? ஏன்னா வாக்களித்த பல வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாமல் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதில் விஜய் கட்சியை சேர்ந்த பலரும் எம்எல்ஏக்கள் ஆயிருக்காங்கிறப்ப அப்போ நீங்கள் ரொம்ப தீவிரமாக சனாதன எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு களத்தில் முழங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அதற்கான வேலைகள் தேவைகள் இனிமேல் இருக்காதோ? அப்படி இல்லை, கொள்கை கோட்பாடு தான் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் அப்படியே தெரியும். இப்போ பாருங்க, இது எங்கள் தலைவருடைய முக்கியமான ஒரு பைபிள் மாதிரி. இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்காரு பாருங்க, அமைப்பை திரளும் கருத்தியலும் நடைமுறையும். இப்போ கருத்தியல் நாங்கள் சொன்னோம், நடைமுறையில் கரெக்டாக இருந்துச்சா? சனாதனத்தை வேறு இருப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு சொன்னோம். நல்லா கேட்டுக்கிறீங்க, நான் சொல்கிறது ஓப்பன் டாக்கு. இதில் பல பேர் சிக்கல் கூட வரலாம், ஆனால் எனக்கு எந்த பயமும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு தத்துவத்தை சொன்னீங்க, சனாதனத்தை எதிர்ப்போம்டான்னு. ஆனால் சனாதனத்தை யார் எதுக்க போகிறா அப்படின்றத மக்கள் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, அதிமுகவையும் திமுகவையும் இணைப்பதற்கு யார் முயற்சி பண்ணா? பிஜேபியும் முயற்சி பண்ணியிருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக செய்தி வருது இல்லை? அப்போ யார் மறுத்துட்டார்? அவர் மறுக்கட்டும்ங்க. உண்மையை அணுகுண்ட கூட வலுவானது, அது என்னைக்காவது வெடிக்கும் திருப்பி. அவர் மூலமாக யாரை சந்திக்கிறாங்க? முதல்வருக்கு அது விருப்பமே இல்லை. முதல்வர் தெளிவான பாஜக சப்போர்ட் பண்ற இடத்துல திரும்ப இருப்பாரா? அதுதான் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் எந்த லாஜிக் நான் பதிவு போட்டேன். பாமக பிஜேபி இருக்கிற இடத்தில் தலைவருக்கு தங்க கிரீடம் கொடுத்து நீங்க தாங்க பிரதமர்னு சொன்னாலும் எங்க தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்க தலைவர் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவர். அந்த கொள்கையை நாங்கள் பரப்பி வைத்திருக்கிறோம். நீங்க பழைய இன்டர்வியூ நான் இதிலே பேசியிருக்கேன், நக்கீரன்லே எடுத்து போட்டு பாருங்க, தெளிவா தெரியும். எங்க தலைவரை அவர்கள் தேர்தல் நிற்காமல் தடுத்தால் எங்கள் தலைவரே சொன்னாலும் கட்சிக்காரன் கேட்க மாட்டேன். சொன்னா சொல்லலையா? எப்படி சொன்னேன் நான்? இப்போ காட்டுமன்னார் கோவிலில் நிற்காம போனதுக்கு பின்னாடி திமுகவோட அழுத்தம் தான் இருக்கா? என்ன பிரதர் புதுசாக கேள்வி கேட்குறீங்க? இது உலகம் போன தெரிஞ்ச பழைய ஸ்டோரி பிரதர். தலைவர் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறார். அவர் சொல்ல மாட்டார். அவர் எதுக்கு சொல்லுவார்? அவர் சொல்ல வேண்டிய தேவை இல்லைல்ல. அவர் எதுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் யதார்த்தம் அதுதான். அது மக்களுக்கு தெரியுது. என்கிட்ட கேட்குறான்ல பல பேர் ஃபோன் பண்ணி, என்னண்ணே இதுதான் பிரச்சனைண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க அதுதான் பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து பார்த்துக்கிறோம்னு. மக்களுக்கு எல்லாம் தெரியுது பிரதர். நம்மளை விட அவங்களுக்கு யூடியூப் பார்க்குறாங்க, எல்லாம் கைக்குள்ளே போயிடுது, அடுத்த நிமிஷமே போகுது. அப்போ அவன் கணிக்கிறான். அவன் ஒன்றை மட்டும் பார்க்க மாட்டேன், ஒரு 4 தான் பார்க்குறான். பார்த்து முடிச்சு தாண்ட உண்மைன்னு நமக்கு தெரியாத நமக்கு சொல்லித்தர்றாங்க. நீ ஏன் அந்த இடத்துல அப்படி பேசுனீங்க? ஏன் அங்கே சிரிச்சிங்க? ஏன் அந்த இடத்துல கோவப்பட்டீங்க? கரெக்டாக பேசுகிறேன், சரிங்க தம்பி நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நான் முடிச்சுக்கிறேன். அதே கும்பாங்குத்து குத்திட்டாங்க. அதான் இருக்கிற பிரச்சனையே. இல்லை, விஜயோட வெற்றி தலித் இயக்கங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்குங்கிற விமர்சன பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் இல்லை. தலித்துகளுக்கு மக்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எப்படி இன்றைக்கி இந்த அமைச்சரை அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் ரவுண்ட்லேயே ராஜ்மோகன் கொடுக்குறாருல கல்வித்துறை அமைச்சர். அதுக்காக மற்ற ஆட்சியாளர் கொடுக்கவில்லைன்னு நான் மாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் பேச முடியாது. ஆரம்பத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் சொல்லியே கோவி செழியன் அவர்களுக்கு உயர்கல்வி அமைச்சரும் கொடுக்கப்பட்டது தான். அந்த காலத்தில் கர்ம வீரர் காமராஜர் போலீஸ் மினிஸ்டரே கொடுத்தாரு கக்கனுக்கு. அறநிலைத்துறை அமைச்சர் பரமசிவத்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து திமுகலையும் கொடுத்துருக்குறாங்க, அதிமுகலையும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எங்கேயும் கொடுத்ததில்லை. முதல் ரவுண்டு முதலுடைய அந்த பட்டியல் வருது பார்த்தீங்களா, 2வது 3வது பட்டியலையும் சேர்ப்பாங்க. ஆனால் முதல் பட்டியல்லையே இன்றைக்கி கல்வித்துறை கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ தலித்து மக்கள் கொண்டாட தானே செய்வாங்க. அதோடு சேர்த்து எங்கள் தலைவரை வர்ற திருச்சி தேர்தலில் நிப்பாட்டி இடைத்தேர்தல் நிப்பாட்டி அமைச்சராகிட்டோம்னா முடிஞ்சு போச்சுலங்க. தலித்து மக்களும் இஸ்லாமியர் மக்களும் விஜயை நோக்கி பின்னால் சென்று விடுவார்கள். இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ டிவிக்கேவா பிஜேபியான்னு தான் வரும். நீ வேணா பொறுத்திருந்து பாருங்க. இப்போ பிஜேபி ஆளை மாற்ற போகிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? வருகிறாராம். அப்படியா? செய்தி கிடைக்குது பிரதர். இந்த விஜயனுடைய அரசு பொறுப்பேற்று ஒரு 8 நாள் 9 நாள் ஆகுதுன்னா இந்த இடைப்பட்ட காலம் குறுகிய காலம் தான். ஆனால் எப்படி இதை மதிப்பிடுறீங்க இந்த ஆட்சி? இதுக்கெல்லாம் மதிப்பே போட முடியாது. இது இப்போதான் குழந்தை இப்போதான் பிறந்திருக்குது. இன்னும் பிறந்து கண்ணே விழிக்கலை.
ரைட்டா? அப்போ இப்போ போயிட்டு நம்ம குழந்தை வந்து எப்படி வரும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் சோசியக்காரன் இல்லை. புத்தர் ஒரு காலத்தில் பிறந்தார், அவர் கூடயே ஜோசியக்காரர் இருந்தாரு. அவரை கழட்டி விட்டாங்கல்ல, கழட்டி விட சொல்லிட்டோம்ல. அதனால் புத்தருக்கே வந்து அசித்தர் என்பவர் வந்து சோசியம் சொன்னார், இது சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு இயேசுநாதருக்கு சொன்னாங்க. ஆனால் இந்த அரசியலை நம்மளால் சொல்ல முடியாது. நான் அட்லீஸ்ட் எனக்கு 6 மாதம் வேணும். இந்த எலெக்ஷன்ல ஜோசியம் பார்த்துருக்கலாமோ நீங்க? ஏன்னா எல்லாரும் அதுபடி தான் போயிட்டு இப்போ முதல்வரே ஆயிட்டாரு. நம்ம பார்க்காம விட்டது தப்பா போச்சு. ரொம்ப நன்றி, நான் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.